உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அங்க பாரு, இந்த காலத்து லேடிஸ்க்குலாம் என்னதான் ஆச்சு? ஆம்பளை மாதிரி நடக்கிறா. இப்ப இதுல சிரிக்க என்ன இருக்கு? இப்படி காமெடி பண்ணா சிரிப்பு தானே வரும். அமோன், ஆலியா, ஏதாவது தெரிஞ்சுதா? மேடம், உங்களோட பென் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ. நான் யாரை தேட அனுப்புனனோ அது என்னாச்சு? பண்டிதரா? ஆமா. அவர் கிடைக்கலையே. திடீர்னு அவன் எங்க போனானே தெரியல. நான் நினைக்கிறேன் அவன் தப்பிச்சிட்டான்னு. ஒருவேளை அவன் பல்விந்தரா இருப்பானோ? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. இருக்கட்டும், இத பத்தி அப்புறமா பேசலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரை விசாரிக்க வேண்டியதெல்லாம் இருக்கே. இன்னும் பூஜை முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். லக்ஷ்மிக்கு ஒரு ஆபத்து நடந்ததும் எல்லாரும் ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு நாள் வரும். ஆனா பூஜையை பாதியில விட்டுட்டா வருவீங்க? அது நல்லதில்ல மேடம். நம்மளோட வேலை தான் நமக்கு பூஜை. அதனால நம்மளோட வேலைய பாதியில விட்டுட்டு வர முடியாது. அதோட நான் பண்டிதர்கிட்டயும் பேசிட்டேன். அவர் தான் சொன்னாரு, பூஜை முடியற வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இருந்தா போதும். நாம நம்ம வேலைன்ற பூஜையை கவனிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. மாம், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நானா? நீங்க கூப்பிட்டீங்கன்னு மலிஷ்கா தான் சொன்னா. நான் யாரையுமே கூப்பிடலையே. பாத்தீங்கல்ல, எனக்கு அப்பவே தெரியும். எங்க இருக்கா இப்ப கவனிக்கிறவள? ஆயுஷ், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா தயவு செஞ்சு கவனமா இரு. மலிஷ்காவும் பல்விந்தரும் ஒன்னா சேர்ந்து இந்த காரியத்தை பண்றாங்கன்றது இப்போதைக்கு வெளியே தெரிய வேண்டாம். மலிஷ்கா கிட்ட காட்டிக்க கூட வேண்டாம். பல்விந்தர் ஓடி போயிட்டான். அவன் ஃபோன் பண்ணியிருந்தான், மெசேஜ். தேங்க் காட், ஃபைனலி தப்பிச்சு போயிட்டான். நான் காப்பாத்திட்டேன், இல்லைன்னா மாட்டியிருப்பான். ஐ ஸ்வேர் மாம், இல்லைன்னா இந்த ரவுடி பையன் மூஞ்செல்லாம் எவன் பாப்பான்? There she is. என்ன மலிஷ்கா, ஓரமா நின்னுட்டு ரகசியமா அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. எங்களை சீக்கிரமா கீழே வர சொல்றாங்கன்னு நீ ஏன் போய் சொன்ன? இங்க எங்களை யாருமே கூப்பிடலையே. நீ எங்களை கெஸ்ட் ரூம்ல இருந்து விரட்ட பார்த்தல? ஏன் யாராவது ஒளிஞ்சிருந்தாங்களா? ஆயுஷ், ரவுடி பைய, திருட, பூதம், யாரா வேணா இருக்கலாம். ஆயுஷ், இல்ல ஒருவேளை மலிஷ்கா எங்களை காப்பாத்துறதுக்காக நீ எங்களை அப்படி கீழே அனுப்பி வச்சியா? இப்ப நீ லெவல கிராஸ் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் எல்லாம் சீரியஸ் ஆயிடும். நான் லெவலை கிராஸ் பண்ண அதுக்கப்புறம் உன்னால அதை தாங்க முடியாது மலிஷ்கா. நான் உன்னை கிண்டல் பண்ணவே இல்லை. நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. தேவையானதை மட்டும் என்கிட்ட பேசு. அட்லீஸ்ட் என்கிட்ட. மலிஷ்கா, டோன்ட் இனஃப் நவ். ஐ ஜஸ்ட் கான்ட் டேக் இட் எனிமோர். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் யாரு? நீலமாண்டி. அவ எப்படி தப்பிச்சு ஓடுறா பாருங்க. நானும் போறேன். நீலமாண்டி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் இந்த வீட்ல மெம்பரா இல்லையா? ஆஃப் கோர்ஸ். ஏன் இப்படி கேக்குற? இல்ல, நான் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க. மலிஷ்கா, இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேக்குற? ஆயுஷ் தான் காரணம். I'm sorry to say this ஆண்டி. இப்பலாம் அவன் மனசுல என்ன படுதோ அதெல்லாம் நேரா ஏதோ உளறி விட்டுடுறான். இப்ப கூட என்ன அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தா. நான் மேல போய் சொல்லிட்டு கீழே இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன்னு. சொல்லுங்க ஆண்டி, இது என்னோட வீடு இல்லையா? நான் எதுக்காக போய் பேசணும்? இந்த வீட்ல நான் ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணா அதை ஓபனா சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாதா? ஆஃப் கோர்ஸ் நான் சொல்லலாம் இல்லையா? ஒன்னு அந்த கெஸ்ட் ரூம், அங்க யார் போனாலும் மாட்டிக்கிறாங்க. லக்ஷ்மி போனா மாட்டிக்கிட்டா, அவ பின்னாடியே ஆயுஷ் போனா, அவனும் அங்க மாட்டிக்கிட்டான். அப்புறம் ரிஷி, லக்ஷ்மியை கூட்டிட்டு போன ரிஷி அனுப்புனா அவனும் போய் அங்க மாட்டிக்கிட்டான். சரி, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால 3 பேரும் கீழே போங்கன்னு சொன்னேன். நான் என்ன பெரிய தப்பா பண்ணிட்டேன்? இஸ் இட் ராங்? நீ நீங்க எந்த தப்பும் பண்ணல. ஜஸ்ட் காம் டவுன். சொல்ல போனா நீ நல்லதுதான் பண்ணிருக்க. ரொம்ப நேரமா ஆயுஷ், லக்ஷ்மிக்காக இப்படி வெயிட் பேசுற? பண்ணிட்டு இருக்கோம். அவ வந்தாதானே பூஜை ஆரம்பிக்க முடியும். Exactly. And இது என்னோட வீடு, என்னோட பூஜை. நான் வரிட் ஆக மாட்டேனா? எனக்கு பிரச்சனை வராதா? நான் Of கவலைப்பட course, மாட்டேனா? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ பொறுப்புள்ளவ, அதனால நீ கவலைப்படுற மலிஷ்கா. ஆனா மாம் என்ன சொன்னாங்க? லக்ஷ்மிக்கு தான் எல்லா பொறுப்பும் தெரியுமா? ஆக்சுவலி மலிஷ்கா தான் பொறுப்பா நடந்துக்கிறா. பூஜைக்காக எல்லாரையும் கூப்பிட மேல போனா. மலிஷ்கா, முதல் விஷயம், என் வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னு வையேன், உன்னால இங்க சர்வைவ் ஆக முடியாது. அனி, ஒரு நிமிஷம். ஆண்டி, நீங்களே பாத்தீங்களா? ஆயுஷ். பாத்தீங்களா? ஆயுஷ், மாம், ஆயுஷ்,
இவ ரொம்ப பொய் சொல்றா. சரி, அப்படி என்ன பெரிய பொய்யை இவ சொல்லிட்டா ஆயுஷ்? சரி, நீ சொன்ன மாதிரி இவ பொய் சொன்னானே வெச்சுக்குவோம். இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தானே சொன்னா. நம்ம எல்லாரையும் ஃபேமிலியா நினைக்கிறா. குடும்பத்துக்காக ஒரு பொய்ய சொன்னா அத பொறுப்புன்னு தான் எடுத்துக்கணும். பொய்ன்னு இல்ல. இங்க பொறுப்பா நடந்துக்கிறது மலிஷ்கா தான், லக்ஷ்மி இல்ல. ஐ நோ மேன், ஐ நோ. இதெல்லாம் அந்த மலிஷ்காவோட வேலை தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த மலிஷ்கா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட சரியான ஆதாரம் கையில இல்ல. லக்ஷ்மி அண்ணியை அவங்க கொல்ல பார்த்திருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் வச்சு லக்ஷ்மி அண்ணியை கொல்ல பார்த்திருக்காங்க. ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியல. Damn it! Wait a minute. லக்ஷ்மி அண்ணியை கொல்றதுக்கு ஒரு தடவை முயற்சி எடுத்திருக்காங்கன்னா மறுபடியும் கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்கல்ல. 100% அது நடக்கும். எப்ப வேணா அது நடக்கும். எப்ப வேணாலும். Oh God! No, 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 no chance, no chance! அவங்க நிறைய பொறுத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. இனி அன்னைக்கு எதுவும் நடக்க கூடாது. நடக்க விட மாட்டேன். அப்ப என்ன பண்றீங்க? நீங்க எதுக்கு போய் இதெல்லாம் பண்றீங்க? நான் தான் இருக்கேன்ல. உங்க இடுப்புல வலி இருக்கு, அது இன்னும் அதிகமாகும். ஆனா உன் வலியை பத்தி யோசிக்க மாட்டியே. உன்னை பார்த்துக்கவே மாட்டேங்கிற. சத்தியமா சொல்றேன். யூ ஆர் கிரேட். இல்லையாமா? ரொம்ப ரொம்ப தைரியசாலிமா நீ. கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்துல எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்தது, அதை பத்தி எதுவுமே பேசல. உன் மனசுல ஒரே ஒரு சிந்தனை தான் இருந்தது. பூஜை நல்லா நடக்கணும். அதுவும் அது யாரோட பூஜை? என் அப்பாவோட பூஜை. அது அவ்வளவு அருமையா பண்ணியம்மா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. அதுல உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என் உயிரே போயிருக்கும். சொல்ல போனா நானும் ரொம்ப பயந்து போயிருந்தேன். நான் இந்த குடும்பத்தை இழந்துட போறேன்னு நானும் கொஞ்சம் நேரத்துக்கு பயந்து போயிருந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.